கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் யோபு 1 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு போனார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் நம் தேவனாகிய கர்த்தர் சத்துருக்களோடு உங்களுக்காக போராடி ஜெயம் எடுக்கிற தேவனாக கர்த்தராயிருக்கிறார். பிரியமானவர்களே, யோபுவின் மீது பிசாசானவன் சாத்தானவன் கண்ணை வைத்த பொழுது அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தபடியினால் தேவனுக்கு பயந்து, இந்த மாத வாக்குத்தத்தத்திலும் பார்த்தீர்கள் என்றால் தூதன் வந்து அபிரகாமை பார்த்து சொல்வார், நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இப்ப நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுது. நீங்க இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், பெற்றோர்களுக்காகட்டும் இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த வேத வசன பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது, இதை கேட்கும் போதும் பரிசுத்தாவின் உங்களுக்கு உணர்த்துவார், என்னிடத்தில் ஏதோ தவறு இருக்குது, என்னிடத்தில் ஏதோ காரியம் இருக்குது என்று சொல்லி. அன்றைக்கு யோபுவை பிசாசு என்னதான் சோதித்தாலும் அவருடைய ஜீவனை எடுக்க அவனுக்கு எந்த அதிகாரம் இல்லை. கர்த்தர் அவனோடு கூட பேசினார். கையை நீட்டாதே என்றார். யோபுவின் மீது கையை நீட்டாதே என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு மனிதர்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமா கையை நீட்டினார், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கிற நோக்கி பார்க்க சொன்ன தேவன், நீங்க அவருக்கு பயந்து நடங்கினா, உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் யார் கையை நீட்டினாலும் ஒரு வழியா வந்ததெல்லாம் 7 வழியாய் போக செய்ய கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுகிற நாள் இது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி நீங்க விசுவாசிங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ண தொடங்கி விட்டார். கர்த்தர் உங்களுக்காக பேச தொடங்கி விட்டார். ஏனென்றால் நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க என்று சொன்னா, அன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கின் மீது கையை போட்டபோது பிள்ளையாண்டின் மீது கையை வைக்காதே என்று சொன்னார். அதே தேவன் தாங்க இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கைகளில் இயேசு கிறிஸ்து ஆணிகள் அடித்துக் கொண்டது உங்க மேல என் மேலே சாத்தான் கையை வைக்க கூடாது என்பதற்காக தான். பழைய ஏற்பாட்டின் நிழல் புதிய ஏற்பாட்டின் நிஜமாகிய கிறிஸ்து அவருடைய வலதுகையிலும் இடது கரத்திலும் ஆணிகள் அடித்துக் கொண்டது நம்ம ஒவ்வொருவரையும் அவரோட அணைத்துக் கொள்வதற்காக தான். அணைத்துக் கொண்ட கை, ஆணிகள் அடித்துக் கொண்ட கை, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா சாத்தான் இல்ல மந்திரவாதி உங்களுக்கு மந்திர செய்ய கையை நீட்டுறானா, அவன் கை முடக்கப்பட்டு போக செய்ய கர்த்தருக்கு சித்தம் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது விசுவாசிங்கள், ஜெபங்கள், ஜெபிங்கள், ஆராதிங்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகவும் பயந்து நடக்கிறவளா இருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா. ஆமென், ஆமென், ஆமென்.